ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கிச்சனில் வீட்லேயே ஒரு ஹேர் டை ரெடி பண்ணலாம். இது பியோர் நேச்சுரல் ஹேர் டை. வீட்டில் பறித்த இலைகளை வச்சு தான் நம்ம ஹேர் டை ரெடி பண்ண போகிறோம். இது போட்டுட்டு வந்தால் மாதத்துக்கு ஒரு தடவை போட்டால் போதும், முடி கருமையாகவே இருக்கும். அது என்னெல்லாம் இலை அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது வெள்ளை கரிசலாங்கண்ணி. இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணியில் எப்படி கரிசலாங்கண்ணியில் 2 வகை இருக்குது, மஞ்சள் கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணின்னு. இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணியில் பூ வெள்ளையாக இருக்கும். இந்த இலையை எடுத்து நசுக்கி பார்த்தோன்னா இந்த கருமையாக ஒரு சாறு வரும். மற்ற இலையெல்லாம் நசுக்குனா இந்த மாதிரி கருப்பாக இருக்காது, பச்சையாக இருக்கும். இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணியில் மட்டும் இந்த ஜூஸ் இந்த மாதிரி கருப்பாக இருக்கும். இது முடிக்கு ரொம்பவே கருமை நிறம் கொடுக்கக்கூடியது. முடி வளர்ச்சி அதிகரிக்கும், முடி உதிர்தலும் தடுக்கும். அடுத்தது இது மருதாணி, அழகாக முடிக்கு கலர் கொடுக்கக்கூடியது. இதுவும் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா பறித்து ஆஞ்சி வச்சுக்கலாம். இலைகளை மட்டும் எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால எல்லாமே இலையை நல்லா எடுத்து வச்சுக்கலாம். எப்பயுமே நரமுடியை மாற்றுறதுல மருதாணிக்கு ஒரு முக்கிய பங்கு உண்டு, அது கருமையாக்குறதுல. அதனால் அதை எடுத்துக்கிட்டோம். இது என்னதுன்னு பார்த்தா கரும்பூலா இலை. இதனோட பழம் கருப்பாக இருக்கும். இது எங்கு பழம்னு சொல்லுவாங்க. அந்த பழத்தை பிதுக்குனாவே கருப்பாக அப்படி நேவி ப்ளூ கலரில் வரும். இதுவும் இயற்கையாக முடிக்கு கருமை நிறம் கொடுக்கக்கூடியதான். மருதாணிக்கு அடுத்தபடியாக இந்த கரும்பூலா இலை யூஸ் ஆகும். ஃப்ரெஷ்ஷாக கிடச்சதுனால இந்த கரும்பூலா இலையும் எடுத்துக்கலாம். வெறும் இலை மட்டும் போதும். இந்த இலையை உருவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக எடுத்துக்க போகிறது கருந்துளசி தான் இல்லை, எந்த துளசினாலும் எடுத்துக்கலாம். இதுவும் தலைமுடி வளர்ச்சிக்கு உதவும், பொடுகுலாம் இல்லாமல் தடுக்கும், அரிப்புலாம் இருந்தால் தடுத்துரும், சளியெல்லாம் பிடிக்காது இதெல்லாம் போடுறதுனால. அதனால் தைரியமாக போடலாம். இது ஒரு அரைப்பிடி எடுத்துக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் கருவேப்பிலையில் நிறைய ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்குது. இது நம்ம சேதமடைஞ்ச முடியை கூட சரிப்படுத்தி கொடுக்கும், முடியை கருமையாக்கிறதுக்கு உதவும். இப்போ நம்ம எல்லா இலையும் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க மருதாணி, கரிசலாங்கண்ணி, கரும்பூலா, கருந்துளசி, அப்புறம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே எடுத்து, மற்ற எல்லாமே ஒரு பிடி எடுக்கும்போது கருந்துளசி மட்டும் அரைப்பிடி எடுத்தால் போதும். அது நல்லா அலசிடணும். இதில் பூச்சி புழு எதுவும் இல்லாதபடிக்கு, நல்லா தூசி எதுவுமே இல்லாதபடிக்கு நல்லா அலசிடணும். 2 தண்ணி நல்லா அலசினதுக்கப்புறமா இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷான இலைங்கிறதுனால ஈஸியாக அரைப்பட்டுரும். இது கொஞ்சம் வாடி இருந்ததுன்னா, காஞ்சி இருந்ததுன்னா கூட அவ்வளோ நைஸாக அரைப்படாது. இது எல்லாம் சேரும்போது நல்லா நைஸாகவே அரைப்பட்டுரும். ஃபஸ்ட்டு இது சின்ன ஜாராக இருந்தால் கூட பரவாயில்ல, ஃபஸ்ட்டு ஒரு தடவை போட்டு அரைச்சிட்டு அது கூடயே சேர்த்து போட்டு அரைச்சி எடுத்துடலாம். நல்லா வழுவழுன்னு அரைப்பட்டுரும். இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இதில் லேசாக தண்ணி தெளித்து கூட அரைச்சிக்கலாம். இது நல்லாவே அரைப்பட்டுரும், நைஸாக அரைப்பட்டுரும். பார்த்திங்களா, நல்லா கலரும் எப்படி இருக்குது, நல்லா நைஸாக அரைப்பட்டுருச்சு. இது அப்படியே ஒரு அயன் கடாய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எல்லாத்தையுமே கையிலே வலித்து எடுத்து போட்டுடலாம். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம இதுக்கு நடுவில் ஃபஸ்ட்டே கூட ரெடி பண்ணியிருக்கலாம், ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணலை. அதனால் இப்போ டீ டிகாஷன் ரெடி பண்ணணும். இப்போ அதுக்குள்ளே பாருங்கள், இது நல்லா நைஸாக அரைப்பட்டுருச்சு, கொஞ்சம் கூட நரலாம் இல்லை. இது அப்படியே போடுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். அதனால் இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு டீ டிகாஷன் ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி வச்சு நல்லா மலன்னு கொதித்த உடனே நல்லா 2 ஸ்பூன் டீ தூள் போட்டு, சாதா ப்ளெயின் டீ தூள், எதுவும் மசாலாலாம் வேண்டாம், ப்ளெயின் டீ தூள் போட்டு நல்லா கொதித்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த வடிகட்டின டீ டிகாஷனை கொஞ்ச நேரம் ஆற விடலாம். இது ரொம்ப கொதிக்குதில்ல, கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க இந்த இலைகளோடு ஊற்றி கலந்து வைக்கலாம். இதோடு சேர்ந்து இந்த டீ டிகாஷனும் சேர்ந்து வரும்போது நல்லா
இல்லைன்னா நம்ம ஒன்று பண்ணியிருக்கலாம். என்ன பண்ணியிருக்கலாம், ஃபஸ்ட்டே டீகாஷன் போட்டு நம்ம தண்ணி ஊற்றி அரைக்கிறதுக்கு பதிலாக இந்த டிகாஷன் போட்டே அரைச்சிருக்கலாம். எப்படி வேணால் பண்ணலாம். ஆக மொத்தம் நம்ம இந்த டீயோட மிக்ஸ் பண்ணி வச்சிட வேண்டியதான். முதல்லே போட்டிருந்தோம் அப்படின்னா நம்ம இலையில வந்து போட்டு அரைக்கும்போது தண்ணி லேசாக தெளிக்கிறதுக்கு பதிலாக இதை போட்டிருந்துருக்கலாம். டீ டிகாஷன் ஊற்றி அரைச்சிருந்துருக்கலாம். அப்படியும் செய்யலாம். இல்லைன்னா அரைச்சிட்டு கூட இதை மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இலைகள்லாம் இல்லை, அப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா, பவுடர் விற்கிதுல்ல, ஹென்னா பவுடர் விற்கிது, கரிசலாங்கண்ணி பவுடர் விற்கிது, கருவேப்பிலை பவுடர், துளசி பவுடர் எல்லாமே விற்கிது. கரும்புலா கூட ரேராக கிடைக்கும், ஆனால் கிடைக்குது. எல்லா பவுடரையும் போட்டு மிக்ஸ் பண்ணி துளசி 1/2 டீஸ்பூன் போட்டால் மற்றதெல்லாம் 1 டீஸ்பூன், மருதாணி மட்டும் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாம் கலந்து வச்சுட்டு அப்படியே மூடி வச்சிட வேண்டிதான். இதுவே பார்க்கும்போது பாருங்கள் எப்படி இருக்குது, நல்ல மணமாக இருக்குது. எல்லாம் ஃப்ரெஷ்ஷான இலைங்கிறதுனால அந்த இலை வாசனைகள்லாம் சேர்ந்து அப்படி நல்ல வாசமாக இருக்குது. பச்சை வாசனை நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ நம்ம ஓவர் நைட் அப்படியே வச்சிட போகிறோம். இருக்கட்டும். இதை ஹேர் பேக் மாதிரி போட்டுட்டு வரலாம். ஒரு வாரத்துக்கு ஒருக்கா கூட போடலாம். முடி வந்து உதிராது, நல்லா அடர்த்தியாக வரும், இலை நிறையெல்லாம் மாறும், பொடுகுலாம் இருக்காது, அரிப்புலாம் எதுவுமே இருக்காது. எல்லாமே நல்ல சளியெலாம் பிடிக்காது. ஏன்னா துளசி சேர்த்துருக்கறதுனால சளியும் இருக்காது. நல்லா தைரியமாக போட்டுட்டு வரலாம். நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளரும். இப்போ வந்து நைட்டு மூடி வச்சிடலாம். காலையில் பண்ணால் ஒரு 8 மணி நேரம் வச்சுருந்தா நல்லாயிருக்கும். இப்போ எடுத்து பார்ப்போம். காலையில் எடுத்து பார்க்கும்போது பாருங்கள் என்ன அழகாக கருப்பாக இருக்குது. ஓரெல்லாம் நல்லா கருப்பாக. இந்த அயன் கடாயில் பண்ணும்போது இன்னும் கூடுதலாக ஒரு கலர் வரும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே வந்து நல்ல அழுக்கு இல்லாத, எண்ணெய் பிசுக்கு இல்லாத ஷாம்பு வாஷ் பண்ண தலையில் நம்ம வந்து இதை போட்டுக்கலாம். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு உச்சியிலேருந்து நுனி முடி வரைக்கும் நல்லா போடலாம். இதில் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. அதனால் தைரியமாக போடலாம். போட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் வச்சுருந்துட்டு அப்புறமா வெறும் தலைக்கு குளிச்சிடலாம். ஷாம்புலாம் போட வேண்டாம். இதுவே நல்லா டார்க்காக தான் பிடிக்கும். ஏன்னா கரிசலாங்கண்ணி போட்டிருக்கோம், நம்ம மருதாணி போட்டிருக்கோம். அதனால் இதுவே நல்லா டார்க்காக தான் பிடிக்கும். இதையும் தாண்டி நம்ம இன்னும் டார்க்காக வேணும் அப்படின்னா அடுத்த நாள் ஒரு அவுரி பேக் போட்டுடலாம். 2 ஸ்பூன் அவுரி எடுத்துக்கிட்டு முடிக்கு தகுந்த மாதிரி, பெரிய முடியாக இருந்தால் 3 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதை வந்து ஒரு வார்ம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி லேசாக ஒரு பிஞ்ச் உப்பு போட்டு வார்ம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அதை கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருந்துட்டு நல்லா தலையில் போட்டுட்டு அப்புறம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து குளித்தா நல்ல டார்க்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இருக்கிறதுலே பெஸ்ட்டு நேச்சுரல் ஹேர் டைனா இந்த ப்ராசஸ் தான். இதை பண்ணி பாருங்கள். இது மாதம் ஒருக்கா போட்டால் போதும். ஆனால் தொடர்ந்து போடணும். அப்போ தான் அந்த கருமையின் வந்து நீடிச்சிருக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.